சிறப்பான பணி. அந்த வேதவியாசருடைய புத்திரனாகப்பட்டவர் சுகர்னு பேரு. அந்த சுக மகர்ஷிகள் எப்படின்னு கேட்டா, ஜனங்கள் எல்லாம் வெளியில பிறந்ததுக்கு அப்புறம் சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் வேதங்களை எல்லாம் கத்துண்டு, சாஸ்திரங்களை எல்லாம் கத்துண்டு, அதை அனுஷ்டானம் பண்ணி, அதற்கு பிறகு பிரம்ம தத்துவத்தை அடைவதற்கு முயற்சி செஞ்சு அந்த பிரம்ம தத்துவத்தை அடைவார். ஆனா இவர் பூர்வ ஜென்ம சுகிருத்தத்தினால போன ஜென்மத்துல பண்ணின ஏராளமான தபஸுகள்னாலேயோ என்னவோ, இல்ல வேதவியாசருடைய தபஸோ அது அப்படியே வந்ததுனாலேயோ பிறக்கும் போதே அவருக்கு ஞானம். கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும் பொழுதே அவருக்கு இன்னும் உபநயனங்கள் பூணெல்லாம் போட்டு விட்டு அந்த சடங்குகள்லாம் அவருக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் பாட்டு 5 வயசுல ஆத்த விட்டு அவர் பாட்டுக்கு வெளியில போறார். ஆத்த விட்டு வெளியில போய் எதுலையுமே பற்றுதல் இல்லாம அவர் பாட்டுக்கு போயின்னு இருக்கார். என்ன கூப்பிட்டாலும் காதல வாங்காம போயின்னு இருக்கார். இதுதான் அந்த இடத்துல சொல்றார், எம் பிரஜந்தம் அனுபேதம்